வணக்கம். கோழிகளுக்கு அரிசி கொடுக்க முடியுமா முடியாதா என்றதான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஓகே நண்பர்களே, நீங்கள் இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களோட கோழிகளுக்கு அரிசி கொடுக்க முடியுமா முடியாதா என்றதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்பு எனது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கோழிகளுக்கு அரிசி கொடுக்க முடியும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம கோழிகளுக்கு இந்த அரிசி கொடுக்கக்குள்ள கட்டாயமாக 2 விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். ஒன்று நீங்கள் கோழிகளை அடைச்சி கூண்டுக்குள்ளேயே வளர்க்குறீங்க, வெளியில் திறந்து விடலை என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் விசேடமாக கவனம் செலுத்தி தான் இந்த அரிசியை கொடுக்கணும். அதுக்கு அடுத்தா நீங்கள் இப்போ கோழிகளை திறந்து விட்டு மேய்ச்சலில் விட்டு வளர்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வேறையா நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ இது 2ஐயும் நீங்கள் முதல் கவனத்தில் விடுங்க. இப்போ நீங்கள் என்ன முறையில் கோழி வளர்க்குறீங்க என்றதை பொறுத்து தான் அரிசி கொடுக்க முடியுமா முடியாதான்றதை தீர்மானிக்கலாம். சரியா நண்பர்களே, நீங்கள் முதல்ல உங்களோட கோழி கூண்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்குறீங்களா இல்லை திறந்து விட்டு மேய்ச்சல் முறையில் வளர்க்குறீங்களா என்றதை நீங்கள் முதல் கவனத்தில் கொள்ளுங்க உங்களோட கோழிகளை. நாம் கோழிகளை அடைச்சி கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம் என்று சொன்னால் அரிசி எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஓகே, தினமும் அரிசி கொடுத்தோம்னு சொன்னால் இந்த அடைச்சி வளர்க்குற கோழிகளுக்கு பிரச்சனை வரும். சரியா நண்பர்களே, அதுவும் அரிசியில் 2 அரிசி இருக்குது. ஒன்று புழுங்கல் அரிசி, அடுத்தது பச்சை அரிசி. அப்போ நீங்கள் புழுங்கல் அரிசியை கோழிகளுக்கு கொடுக்கலாம். பச்சை அரிசி கொடுக்குறத நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். பச்சை அரிசி கொடுக்க வேண்டாம். கோழிகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் புழுங்கல் அரிசி மட்டும் கொடுங்க. இப்போ நீங்கள் இப்போ கவனம் கொள்ள வேண்டிய விடயம், நான் இப்போ சொல்ல போகிறது கோழிகளுக்கு கொடுக்குற புழுங்கல் அரிசி எப்படி கொடுக்குறது இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்குற கோழிகளுக்கு என்றதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சரியா நண்பர்களே, இப்போ நீங்கள் கூண்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்குற கோழிகளுக்கு புழுங்கல் அரிசியை தினமும் நீங்கள் 3 வேளையும் அதுகளுக்கு அரிசியை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் கோழிகளுக்கு கொழுப்பு வச்சு கோழிகள் சின்ன வயசுலேயே அதுகள் இறக்க வேண்டி ஏற்படும். அது மட்டுமில்லை, கோழிகள் முட்டை விடாது. கொழுப்பு கூடும்னு சொன்னால் முட்டை விடாது. அப்போ இந்த அரிசி கொடுக்குறதுல முட்டை விடுறதுலையும் பாதிப்பை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லை, உங்களோட கோழி தொடர்ச்சியாக முட்டை விட்டு கொண்டு வருதுன்னு சொன்னால் இந்த அரிசி கொடுத்தீங்கன்னா தொடர்ச்சியாக உங்களோட கோழி 5 நாளைக்கு ஒருக்கா இல்லாட்டி 2 நாளைக்கு ஒருக்கா இல்லாட்டி முட்டை விடாமல் கூடிய வாய்ப்பு கூட இருக்குது உங்களுக்கு. சரியா நண்பர்களே, அப்போ நீங்கள் கூண்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்குற கோழிகளுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் புழுங்கல் அரிசியோ பச்சை அரிசியோ கொடுக்கக்கூடாது. புழுங்கல் அரிசியை எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் புழுங்கல் அரிசியை நீங்கள் இப்போ மற்ற தீவனங்களோட கலந்து கொடுக்கலாம். உதாரணமாக கோதுமை, தவிடு, அடுத்த கோழி தீன் இருக்குது கடைகளில், இதுகளோட உங்களோட அரிசை கலந்து கொடுக்கலாம் இந்த கோழிகளுக்கு. அப்படியும் இல்லாட்டி நீங்கள் காலையில் வேறு தீவனங்களை கொடுத்தீங்கன்னா ஒரு மதியம் அப்படி நீங்கள் அரிசை இந்த புழுங்கல் அரிசை நீங்கள் கொடுக்கலாம் கோழிகளுக்கு. அப்படியும் இல்லாட்டி நீங்கள் இரவையில் அரிசி கொடுக்க வேண்டாம். சரியா நண்பர்களே, அப்போ நீங்கள் காலையில் கொடுங்க, இல்லாட்டி மதியம் இந்த புழுங்கல் அரிசியை கொடுங்க கோழிகளுக்கு. இரவையில் கொடுக்க வேணாம், ஏன்னு சொன்னால் செரிமானம் ஆகாது. இப்போ நீங்கள் அடைச்சி வளர்க்குற கோழிக்கு 3 நேரமும் அரிசி கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் மாட்டு தீவனம் சொல்லுவாங்க, அந்த முறையில் தான் நீங்கள் வழங்க வேண்டும். அரிசி கொடுத்தீங்கன்னு சொன்னால் தவிடு வைக்கணும். நீங்கள் தவிடு இல்லாட்டி உங்களோட கோழி தீன்கள் இருக்குது கடையில், அதுகளை வாங்கி வைங்க. அப்படியும் இல்லாட்டி நீங்கள் வேறு கம்பு, மக்காச்சோளம், மற்ற புண்ணாக செய்து புழுக்களை உற்பத்தி செய்யலாம். அது அப்படி என்ற வீடியோக்கள் இருக்குது, அதை போய் பாருங்கள். அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கோழிகள் ஆரோக்கியமாக வளரும், கொழுப்பும் வைக்காது. சரியா, நம்ம இது கோழிகளை அடைச்சி வளர்க்குற கோழிகளுக்கு நம்ம எப்படி அரிசி கொடுக்குறோன்றதை பற்றி இப்போ பார்த்தோம்.
அதோட புழுங்கல் அரிசி கொடுக்குற அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ பச்சை அரிசி எப்படி கொடுக்குறேன்னு பார்ப்போம். பச்சை அரிசியை வந்து கொடுக்குறத குறைக்கணும். புழுங்கல் அரிசி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பச்சை அரிசியை கொடுக்கக்கூடாது. பச்சை அரிசியை நல்லா குறைச்சி தான் கொடுக்கணும். அது நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா இரவையில் ஊற வச்சு காலையில் கொடுங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கோழிகள் விரும்பி சாப்பிடும். அதனால் வந்து நீங்கள் ஊற வச்சு இரவையில் ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா அதுக்கு பிறகு காலையில் நீங்கள் அந்த கோழிகளுக்கு கொடுங்க. கொஞ்சமாக கொடுங்க இந்த பச்சை அரிசி. நீங்கள் புழுங்கல் அரிசியும் ஊற வச்சு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் நல்ல விடயம். சரியா நண்பர்களே? ஓகே, நம்ம இப்போ பார்த்தோம் கூண்டுக்குள்ளே அடைஞ்சி வளர்க்குற கோழிகளுக்கு எப்படி இந்த அரிசியை கொடுக்குறேன்னு சொல்லி. இப்போ நாம் பார்ப்போம் திறந்து விட்டு வளர்க்குற கோழிகளுக்கு எப்படி அரிசி கொடுக்கலாம்னு சொல்லி இப்போ பார்ப்போம். திறந்து மேய்ச்சலில் நீங்கள் வளர்க்குற கோழிகளுக்கு வந்து அரிசை வந்து கொடுக்கலாம், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ இதே ஏன் நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம்னு சொன்னால், இந்த அரிசியை வந்து இந்த கோழிகள் வந்து சாப்பிடக்குள்ள இதுகள் மேய்ச்சலில் செய்கிறதால அதுகள் வந்து அரிசை மட்டும் சாப்பிடாது. அப்போ புழுக்களை பிடிச்சி சாப்பிடும், பூஜை பிடிச்சி சாப்பிடும், நீங்கள் அவங்களோட சாப்பாட்டு கழிவுகளை சாப்பிடும், மரக்கறி அது எல்லாத்தையுமே இதுகள் அதுகளுக்கு விரும்பினதை சாப்பிட்டு தீரும். அப்போ நீங்கள் அரிசியையும் போடக்குள்ள அரிசியையும் சாப்பிடும். அப்போ அதுகளுக்கு வந்து அந்த கலப்பு தீவனமாக தான் அதுகளுக்கு கிடைக்கும். இதனால் வந்து கோழிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்போ ஒரே உணவை சாப்பிடக்குள்ள அதில் இருக்கிற அந்த சத்துக்கள் வந்து ஒரே தரமாக கூடி அதுகளுக்கு பிரச்சனை வர. அப்போ கலப்பு தீவனம் பண்ணக்குள்ள அந்த பிரச்சனை வராது. அரிசியையும் நீங்கள் கலப்பு தீவன முறையில் தான் கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த மேய்ச்சலில் வர கோழிகளுக்கு நீங்கள் வழியில் அப்படி அரிசியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுகள் சாப்பிடுது, அதுகளோட பாட்டில் சிரியுங்கள். அதுகள் வெளியில் இருக்கிற பூச்சி புழுக்களை பிடிச்சி சாப்பிட்டு அதுகள் தெரியும். அப்போ வந்து அதுகளுக்கு வந்து கலப்பு தீவனமாக தான் இருக்குமே ஒழிய தனியாக ஒரு தீவனமாக அரிசை மட்டும் கொடுக்குறாப்புல இருக்காது. இதனால் மேய்ச்சலில் வளர்க்குற கோழிகளுக்கு நீங்கள் தாராளமாக அரிசியை கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லணும், அரிசை நீங்கள் இன்னும் கவனம் எடுத்து கொடுக்கணும்னா இந்த அரிசியை ஊற வச்சு கொடுங்க மேய்ச்சலில் வளர்க்குற கோழிகளுக்கு. ஓகே நண்பர்களே, இவ்வளவுதான் நம்ம இன்றைக்கு பார்க்குற விடயம். கோழிகளுக்கு அரிசி கொடுக்கலாமா கொடுக்கலாதா என்ற விடயத்தை பார்த்தோம். இதில் வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்குற கோழிக்கு எப்படி கொடுக்குற, மேய்ச்சலில் இருக்கிற கோழிக்கு எப்படி கொடுக்குற என்றதை பார்த்தோம். சின்ன விஷயந்தான். கோழிகளுக்கு அரிசி வந்து கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ச்சியாக கொடுத்தா பிரச்சனை தான். நீங்கள் மாட்டு தீவன முறையில் கொடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோக்களுக்கு எனது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.